சேர்ந்து இதே சுதந்திர போராட்டத்துக்காக அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் போன்ற பெரும் தலைவர்களுடன் அவர் உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு அவர் காங்கிரஸில் போய் பார்க்குறப்ப தான் பார்க்குறாரு. பார்த்தா அவங்க இந்த மாதிரி ஜாதியால் ஒரு பிறரை அடக்குவது அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்குள்ளாரே அது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த அவலங்களை எல்லாம் பார்த்த பிறகு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு நம்ம போய் இன்னொருத்தவங்க காலில் போய் ஓராளது மாதிரி ஒரு கட்சியில் நம்ம ஏன் இருக்கணும், நம்மளுடைய சுயமரியாதை கொள்கை அப்படின்றத இன்றைக்கு உருவாக்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் தான். அவர் தான் 1925ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டு சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு ஒன்று நடத்திட்டு இருந்தார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு கட்சி ஒன்று இருந்தது, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சி இருந்தது. அந்த கட்சி பார்த்தீங்கன்னா 1920 ஒரு தேர்தல் நடக்கிறது. அந்த தேர்தலில் வெற்றி பெற்று 1937 வரை அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் தான் அவங்க பல திட்டங்களை கொண்டு வராங்க. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, மதிய உணவு திட்டம், இந்து சமய அறநிலைத்துறை. அதாவது தமிழ்நாட்டில் மக்களுக்கு அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் ஒரு மருத்துவக் கல்லூரியில் போய் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். அந்த சட்டத்தை எல்லாம் எடுத்துகிட்டு மருத்துவம் படிக்கணும்னா உங்களுக்கு ஆங்கிலம் தமிழ் தெரிந்தால் போதும், சமஸ்கிருதம்லாம் தெரிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி கல்வியை தாழ்த்தப்பட்ட மக்களும் சென்று அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் அதை செய்து கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் 1937 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்க. 30 ஆண்டுகள் 1967 வரை அவர்கள் இருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் தான் தந்தை பெரியார் அவர்கள் இந்த சுயமரியாதை இயக்கம் அப்படின்றத நடத்திக்கிட்டு இருந்துட்டு 1949 அந்த காலகட்டத்தில் 44 இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்றத எடுத்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அதற்கு பிறகு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி சொன்னது போல் 1949 பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லி அது ராபின்சன் பூங்கா ராயபுரம், அது ஒரு பெரிய வரலாறு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை ஆரம்பித்து 18 ஆண்டுகள் அவர் போராடுறாரு. அதாவது நம்மளுடைய சமூகம் வளர வேண்டும், தமிழ்நாடு வளர வேண்டும் அப்படின்னு போராடிட்டு இருக்கும் அந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா அப்போ மெட்ராஸ் மாகாணம் அப்படின்றது தான் அதோட பேர். அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆந்திராவில் ஒரு பாகம் இருக்கும், கேரளாவில் ஒரு பாகம் இருக்கும், கர்நாடகாவில் ஒரு பாகம் இருக்கும். ஸோ நீங்கள் மദ്രാஸ் அப்படின்னா இந்த மொழிகளை எல்லாம் பேசுபவர்கள் எல்லாம் சேர்ந்து இருந்தது தான் ஒரு மெட்ராஸ் மாகாணம் அப்படின்றது. அதற்கு பிறகு சுதந்திரம் அந்த 1947 சுதந்திரம் வந்த பிறகு மொழிவாரி மாநிலங்கள் அப்படின்றதெல்லாம் பிரிக்கப்பட்டு தமிழ்நாடு என்பது ஒரு தனி மாநிலமாக அறிவிக்கப்பட்டது. 1949 ஆரம்பிக்கப்பட்ட கட்சி ஒரு சமூக இயக்கமாக 8 ஆண்டுகள் பயணம் செய்து அதற்கு பிறகு தான் அவர் யோசிக்கிறார், நம்ம இதுக்கு மேலே இந்த ஒடுக்கப்பட்ட இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் நாம் அதிகாரத்திற்கு வந்தால்தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி தேர்தலில் போட்டி போடுறாங்க. 1957ஆம் ஆண்டு முதல் முறை, அதாவது சுயேட்சைகளாக போட்டி போடுகிறார்கள். 15 எம்எல்ஏ வின் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு திருப்பி 62 போட்டி போடுறாங்க, 50 எம்எல்ஏ வின் பண்ணுறாங்க. அந்த 50 எம்எல்ஏ வின் பண்ணுறப்போ பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநிலங்களவைக்கு போகிறாரு. மாநிலங்களவையில் போயிட்டு எல்லாரும் ஒரு தோத்தி கட்டிக்கிட்டு, அதுவும் அது அண்ணா அவர்கள்லாம் சுத்தமான தோத்தி கூட கட்ட மாட்டார், கொஞ்சம் கசங்கி அழுக்காகவே இருந்தாலும் அப்படியே போவார். அவர் போய் பாராளுமன்றத்தில் போகிறப்போ வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க, இவர் என்ன தமிழில் ஏதாவது பேசுவாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்த பிரதமர் ஜவஹர்லால் நேருலாம் இவருக்கு மரியாதையே கொடுக்காமல் இருந்தார் முதல்ல. அதற்கு பிறகு அவருடைய முதல் கன்னி பேச்சு அது பேசுகிறப்போ அவர் சொல்கிறார், அது வரைக்கும் இந்தியாவிலே யாருமே கேட்காத ஒரு விஷயத்தை அவர் கேட்கிறார். தமிழ்நாட்டை எங்களுக்கு தனி நாடாக நீங்கள் கொடுத்து விடுங்கள், நாங்கள் தனியாக போய்க்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான ஆங்கிலத்தில் பேசுகிறார். அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷை நானும் இந்த பேச்செல்லாம் எடுத்து படித்து பார்த்துருக்கேன். இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த சசி தரூராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவர் பேசிய அந்த ஆங்கில புலமை அப்படின்றது இன்று வரை என்னால் யாரிடமும் அதை பார்க்க முடியவில்லை. அவர் தமிழாக தனிநாடு என்பதை ஏன் கேட்கிறோம் என்றால், நான் ஏதோ ஒரு குஜராத்திக்கோ மகாராஷ்டிரியனுக்கோ எதிரானவன் இல்லை. ஆனால் எங்களுக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த தனித்துவத்தில் எங்களை விட்டால் நாங்கள் பெரும் அளவிற்கு வளர்ந்து நாங்கள் இந்த நாட்டிற்கு ஒரு பெரும் சேவை செய்து உதவியாக இருப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ தான் நேரு பார்க்குறாரு.